1941 டிசம்பர் 8 ஜப்பான் பல நாடுகளில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியது. இரண்டாம் உலகப் போரின் வரலாற்றை புரட்டி போட்ட நாள் டிசம்பர் 8, 1941. பேர்ல் ஹார்பர் தாக்குதலின் அதிர்ச்சி இன்னும் குறையாத நிலையில் ஜப்பான் படைகள் பசிபிக் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் மின்னலென முன்னேறின. மலாயா, சிங்கப்பூர், ஹாங்காங், பிலிப்பைன்ஸ், குவாம், வெகி தீவு, எந்த திசை பார்த்தாலும் குண்டுவெடிப்புகளின் ஒளி மட்டும். ஒரே தினத்தில் ஆசியாவை முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் ஜப்பான் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட இராணுவ திட்டத்தை செயல்படுத்தியது. பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்தப்பட்டதால் உலக சக்திகள் முழுவதும் சூழ்நிலை மிக விரைவாக மாறியது. பிலிப்பைன்ஸில் அமெரிக்க விமான தளங்கள் அழிந்து சாம்பலான நேரமே ஹாங்காங் மேல் இடைவிடாத குண்டுகள் விழுந்தன. சிங்கப்பூர் திசையில் ஜப்பானின் துரித படையெடுப்பு யுத்தம் கூட்டணி தளபதிகளை குழப்பியது. குவாம் மற்றும் வெகி தீவுகளிலும் அமெரிக்க கடற்படை வலுவிழந்த நிலையில் பசிபிக் கடல் முழுவதும் போரின் தீ பரவியது. சற்று நேரத்திலேயே இந்த தாக்குதல் உலக அரசியலை ஆழமாக உலுக்கியது. மிக முக்கியமாக இந்த தாக்குதல்களுக்கு பின் அமெரிக்க காங்கிரஸ் உடனடியாக போர் அறிவித்தது. இதுவே அமெரிக்காவின் இரண்டாம் உலகப் போருக்கான உத்தியோகபூர்வ நுழைவு என்ற பேராசை திட்டத்தின் கீழ் ஜப்பான் ஆசிய பகுதிகளை ஒரே நாளில் கட்டுக்குள் கொண்டுவர முயன்ற அந்த வரலாற்று தருணம் இன்று உலகம் முழுவதும் இராணுவ திட்டமிடலின் மிகப்பெரிய பாடமாக பார்க்கப்படுகிறது.